தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே இந்த பதத்துக்கு காட்டுங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். அது தண்ணியாக இருந்தாலும் ரெண்டு ஏண்டா ஈஸியாக குழைக்கலாம்மா. இப்போ தண்ணியாக தானே கொஞ்சம் குழைக்கப்புறம் இலக்கமாக தோசமாக பதம் அப்படி இலக்கமாக தான் குழைக்கப்புறம். இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை உடைச்சி போட சரி. இதை முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்தி. இன்றைக்கு நேஹா ஃபேமிலி பிளாக்கில் ஒரு காணொலி என்னவெண்டா, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நொறுக்குத்தீன் மாதிரி தான் இன்றைக்கி ஒரு காணொலி ஒன்று பதிவிடப்புறோம். அது என்ன காணொலின்னு பார்த்தா மிக்சர்ன்றது எல்லாருக்குமே நார்மலாக பிடிக்கும். அதுவும் எங்கிட்ட வீட்டில் உள்ளவைக்கு இன்னும் பிடிக்கும். பிளேன் டீயோடையண்டா சேர்த்து சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். அதை செய்து ஒரு போத்தலுக்குள்ள போட்டு வச்சா எல்லாருமே காலமேடியா சரி பின்னேரமாக சரி பிளேன் டீ குடிக்கிற நேரம் சாப்பிடணும். அது முக்கியமான ஒரு இது. அனங்கின வீட்டை எல்லாருமே நாளாந்தன் ரூபனாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் கடையில் என்ன சொன்னோன்னா பிளேன் டீக்கு கடிக்க என்ன இருக்குன்னு கேட்பார். விடியல் ஏதாவது பிளேன் டீ குடிக்க டீக்கோ நான் உடனேக்கு மிக்சர் பண்ணுறேன் கடையில். அப்படி வேண்டுறேன் நான் செய்து வச்சா எல்லாருக்குமே நேகா இப்போ மிக்சர்ண்டா இன்னும் சாப்பிடுது விரும்பி. நாங்களே செய்தால் அது கொஞ்சம் செலவாக இருந்தாலும் நிறைய உணவு வரும். அதில் இருந்து கொஞ்சம் செலவிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நிறைய வரும். மிக்சர் எல்லாம் 100 ரூபான்னு வாங்க போனால் அது கொஞ்சமாக இருக்கும். இதே நாங்கள் செய்தால் ஒரு போத்தலில் வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்றைய காணொலியிலேயும் ரூவன் வராது, நான் தனியத்தான். எனக்கும் பெருசான முன்மாதிரியாக இருந்து கதைச்செல்லாம் பழக்கம் இல்லை. இதான் புதுசாக ஃபஸ்ட் டைமாக எல்லாம் முன்மாதிரியான எல்லாம் செய்கிறேன். அது புதுசாக தான் இருக்கும். போயெல்லாம் பழக்கத்துக்கு வந்துடும். பழகத்தான் வேணும். குறைகள் நிறைய இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களோட ஃபேமிலி பிளாக்கில் நேஹா ஃபேமிலி பிளாக்கில் நீங்கள் ஆதரவு தாரது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். இன்னும் ஆதரவு தரோன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று எங்களோட சேனலில் வீடியோவில் இது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் சாப்பாடு ஏதாவது விருப்பம் செய்து காட்டணும் என்றாலும் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அதை செய்து காட்டுவோம் எங்களோட காணொலியில். சரி, அடுத்ததாக எங்களோட காணொலிக்குள்ளே போவோம். தொடர்ந்தும் பாருங்கள் எல்லோரும் பார்ப்போம். இப்போ பொட்டுக்கடலை, கச்சான், இது கடலை பருப்பும் வெள்ளை அரிசி மாவும், 1 கப்பு கடலை பருப்பு மா, 1/4 கப்பு அரிசி மா, வெள்ளை அரிசி மா. அதே மாதிரி தான் இது ஒரு கப்பு. இப்போ நாங்கள் எந்த கப்பால் அளவு எடுக்கிறோமோ அதால் 1 கப்பு கடலை மாவும் 1/4 கப்பு அரிசி மாவும். இங்கால உள்ளி நரவல் குறவலாக குத்தி வச்சுருக்கலாம். உள்ளி, கருவேப்பமில்லை, தம்ஸு, இது வந்து அவல், மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, இது தனி மிளகாய்த்தூள். அவ்வளவுதான் இப்போ நாங்கள் செய்கிற மிக்சருக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததாக இப்போ மாவை குழைக்கிற பார்ப்போம். மிக்சர் அதாவது ஓமப்பொடி, அந்த புளிஞ்செடுப்போம், இது இடியப்பொருளால் புளிஞ்செடுக்கிற ஓமப்பொடி என்று சொல்கிறோம். அதுக்கு இப்போ மாவை குழைச்செடுப்போம். இடியப்பம் குழைக்கிற பதத்தை தான் குழைக்கணும். அதுக்கு இப்போ மஞ்சள் போடுவோம். மஞ்சள் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். சில போடாமலுக்கும் விடலாம். எங்களுக்கு கலரை கொடுக்கணுமென்றதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். அடுத்தது தனி மிளகாய் தூளான். அது எங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு போடலாம். எங்களை விட்ட காரமாக சாப்பிட்றது கூட அளவுலாம் காணும். நான் ஒரு 2 டேபிள் போட்டுவிட்டேன், 2 கரண்டி போட்டுவிட்டேன். அடுத்தது பெருங்காயத்தூள், அதுவும் கணக்கையில் கொஞ்சமாக போடுவோம். அடுத்த இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளவுதான். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொதிச்ச தேங்காய் எண்ணெய் விடணும். எண்ணெய் உள்ளே கொதிச்சு கொண்டா இருக்குது. ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டால் காணும். நல்ல கொதிச்ச தேங்காய் எண்ணெய் விடணும். எங்களுக்கு காணும். அடுத்த மாவை குழைப்போம் தண்ணியை விட்டு. அதுக்கு தேவையான தண்ணியை விட்டு குழைப்போம்.
கலவையெல்லாம் உண்டா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழைக்கணும். ஆக தண்ணியும் கூடக்கூடாது. கொஞ்சம் இலக்கமாக தான் குழைக்கணும். ஏனெண்டா புளிக்கவும் கொஞ்சம் முறுக்கமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவைக்கேற்ற மாதிரி எங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் குரல் காட்டி கொண்டு போறேன். தங்காக்கு மிக்சர் ரெண்டா பிடிக்குமோ? அவள் எப்போவுமே என்ன கதை கேட்டாலும் செய்கையாளான்னு சொல்லுவாள். பார்க்குற இனிப்பினா நான் தனியாக கதைக்கிறேன். நான் நீங்கள் குரல் காட்டாமல் தலையாட்டினேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட தண்ணி. இப்போ இதுக்காக தண்ணி விட்டாலும் எண்ணெய் குடிச்சிடும். பதமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக பார்த்து குழைக்கணும். சரி, குழைச்சிட்டு சட்டியில் புளிஞ்சு விடையக்க பார்ப்போம். குழைச்செடுக்கணும். நான் சரியான பதத்துக்கு குழைச்சிட்டேன். மாவு காட்டுங்க. இந்த பதத்துக்கு குழைச்செடுத்தா சரி. இப்போ நான் இதை இடியப்பொருளில் போட்டு புளிஞ்செடுக்கப்புறம் நல்ல நைஸாக புளியுது. மா சரியான பழத்துக்கு வந்தால் தான் நைஸாக புளியும். இந்த கரண்டி இருக்காது. நான் அடுத்த நல்லா குறைச்சி தந்துட்டு இருக்கிறேன். இந்த ஆக கூட்டி எரிச்சா இதை எரிஞ்சிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாது. அதெல்லாம் நல்ல ஸ்லோவாக தந்துட்டு இருக்கிறேன். நல்லா முருவல். அடுத்த பக்கம் பேட்டி போடுவோம். ரெண்டு பக்கம் வேகும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னட்டாங்க என்ன நல்லா காரமாக இருக்குன்னு உங்களை பிடிக்கும். ஓஹோ, மேகா நிற்கிறியோ? இத்திரவுலக்கெல்லாம் கண்ணுக்கு ரத்தம் குடியாக வந்து காட்டுதா? நல்ல மூளை தான். ஆனால் இந்த பொரிஞ்ச நுரையெல்லாம் அடங்கணும். அடங்கினா தான் அது பொரிஞ்சுட்டேன்டா இருக்கும். இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கும். ஆனால் எங்களுக்கு பொரிஞ்சுட்டு எடுப்போம். நல்லா பொரியுது. இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அடங்கின அப்புறம் மெட்ட பக்கம் இருக்க லைட்டாக திருப்பிட்டு எடுக்க சரி. இதுக்கு அவ்வளோ வண்டி நேரம் எடுக்காது. மற்ற பூந்தி பூந்தி மாதிரி பபிள்ஸ் அது போடுறது இன்னும் கொஞ்சம் லேட்டாக இது டக்குன்னு பூந்தி எடுத்துடலாம். நூடுல்ஸ் மாதிரி கூட என்ன வேணும்? வேணுமா உங்களுக்கு நூடுல்ஸ்? வேலைப்பாடு கொஞ்சம் கிட்டத்தட்ட குறைஞ்சு நான் தெரியுதேண்ணா. அதுக்கு இதுன்னு இழுத்து கொடுக்குது. இங்கே இதை காட்டு. எத்தனை தட்டு? நிறைய தட்டு எடுத்துட்டோமேண்ணா. என்ன ஒரு 3 தடவை போட்டால் சரி. 3 தடவை போட்டு எடுக்க சரி. அது தன் பாட்டிலே அந்த நூறு அடங்கி வரும். மற்ற பக்கம் திருப்பி போட்டு கரைப்போமேண்ணா. நீங்கள் எடுக்கிறீங்களா? பார்த்து எடுக்கிறீங்களா? நான் மாவை கரைக்கிறேன்.
இப்போ அடுத்ததான் நாங்கள் இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சுது, கார பூந்தி எல்லாம் முடிஞ்சுது. இது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுக்க சரி. இப்போ பூந்திக்கு குழைக்கப்புறம் இதுக்கு இப்போ தேவையான மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதுக்கு அப்பச்சோடாவும் கொஞ்சம் போடணும். மீனண்டா பபிள்ஸ் மாதிரி வரணும், பூந்தியண்டா நல்லா பொங்கி வரணும். அதுக்காக கொஞ்சமாக அப்பச்சோடா, அரைக்கரண்டி அப்பச்சோடா, கொஞ்சமாக மஞ்சள், இப்போ இவ்வளோத்தையும் கலந்து எடுப்போம். என்ன இதெல்லாம் இப்படி தண்ணி விட்டு கலந்து எடுக்கப்புறம் இந்த கரண்டி ஏண்டா இந்த மீரண்டி ஏண்டா ஈஸியாக குழைக்கலாம்மா. இப்போ தண்ணியாக தானே கொஞ்சம் குழைக்கப்புறம் இலக்கமாக தோசமாக பதம் அப்படி இலக்கமாக தான் குழைக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு விட்டு குழைச்சி எடுப்போம். நல்லா தண்ணி கூடவும் கூட, தண்ணி நல்லா கூடினா இன்னும் குடிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம். நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கே இந்த பதத்துக்கு காணுங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். அது தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். இப்படியே கிள்ளி கிள்ளி விடுவோம். தண்ணி எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டேன்னு இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை உடைச்சி போட சரி. இதை முதல் எங்களுக்கு தேவையான அளவுக்கு உடைச்சி எடுக்கலாம். எங்களை தேவையான அளவுக்கு மிக்சரை குறுநலாக உடைச்சி எடுக்க சரியா. எவ்வளோ முறுமுறைன்னு உடைக்க ஆசையாகிற நூடுல்ஸ் மாதிரி. மேகாமாலும் இது டைம் வந்துட்டுட்டாங்க, சாப்பாடு நேரம். இனி மினக்கடையிலாமே நிலங்க அம்மாவும் சமாளிக்கிறாள். நிறைய நேரமாக அம்மா அனுப்பிச்சிருக்கா, அழுது கொண்டே இருக்கு. இந்த பருவமங்களை காணும் என்ன. அடுத்த இந்த கார பூந்தியை போடுவோம் என்ன, கலந்து விடுவோம் போட்டு. அடுத்ததாக ப்ளம்ஸை போடுவோம். கருவேப்பமில்லை, கச்சான் நாங்கள் தாராளமாக போடுறோம். அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதலாக மிக்சர் இருந்தால் எல்லோரும் கச்சானை தான் தேடி சாப்பிடுவேணும். நானே அப்படித்தான் வளமையாக. ஏன்னா மிக்சர் ரெண்டாலே கச்சானை தான் கூட தேடி சாப்பிட்றேன் நான். அடுத்த உள்ளி, அடுத்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அப்படி ஒன்றா போட்டு கலந்துடும். அடுத்த அவல், தேவையான உப்பு, மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு. இல்லை மாவுக்கு கலந்துருப்பேன் நான். தேவையான அளவு மிளகாத்தூள். உனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அவங்களுக்கு எப்போவுமே காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும்.
எல்லாம் போட்டு ரெண்டு சேர்த்து வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மிக்சர் ரெடி. உப்பு பார்த்துக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்களா இதுக்கு நிறைய நேரம் செலவழிஞ்சிருக்க தான் மிக்சர் இப்போ ஒரு மாதிரி எல்லாம் ரெடியாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோன்னு பார்க்க எப்படி இருக்கான மிக்சர் நல்லா தான் இருக்குது. நான் உள்ளே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செய்யலே உள்ளி தான் தரு உடனே நல்ல மொறு வண்டி இருக்குது. ஆகணும் நல்லா இருக்கு. கேமராமேனும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோம். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நல்ல முறுண்டு இதுக்கு தேவையான சேர்வையிலெல்லாம் உங்களுக்கு போட்டு இருக்கிறோம். சில அந்த காரப்புண்ணி அந்த விடைகளெல்லாம் காட்டையெல்லாம் போயிட்டு நீ சரியாக அழுது கொண்டே இருக்கிறான். தங்கான வீடியோ எடுத்து கொண்டு இருக்கா. அம்மா வச்சுருக்கே இல்லை கை நேரமாக வச்சுருக்கிறான். அவாக்கு நீ சாப்பாட்டு நேரம் வந்துட்டு முடிஞ்ச அளவு நேரம் செலவழித்து இந்த வீடியோக்குரிய எல்லாமே சரியான முறைப்படி சொல்லி காட்டியிருக்கேன்னா நான் நினைக்கிறேன். நீங்களும் இதே முறைப்படி செய்து பாருங்க. இல்லை அப்படி இருந்தால் சொல்லுங்க. சரி, இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோட நாங்கள் தொடர்றோம். பாய்.